பக்தர் இருந்தார். அவர் தினமும் திருவேந்திபுரம் பெருமாளை வந்து தரிசனம் பண்றதை ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தார். அவருக்கு மாந்திரீக சக்தியால் அவருடைய குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் அங்க ஏற்பட்ட போது அந்த பகவான் என்ன செய்கிறார், அவருடைய சொப்பனத்துல போயிட்டு, நீ இங்கிருந்து பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல சதுரங்கப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க என்னுடைய அண்ணா இருக்கான், நீ அங்க போ, அவன் உன்னை காப்பாற்றுவான். உள்ள வந்தோடனே இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கு. எல்லா கோவில்லையும் துவாரபாலகர்களுக்கு மேல எந்த ஆலயமாக இருந்தாலும் லட்சுமி தான் இருப்பா, கஜலட்சுமியோ மகாலட்சுமியோ தான் இருப்பா. ஆமா ஆமா. ஆனா இந்த ஸ்தலத்துல மட்டும்தான் அந்த துவாரபாலகர்களுக்கு மேல யோக நரசிம்மன் இருக்கு. ஒரே சன்னதியில நின்ற கோலம், நடந்த கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம்னு 4 நிலையை இங்க பார்க்கிறோம். அது என்ன, அங்க பெருமாள் நின்னுண்டு தானே இருக்கார், அங்க இங்க நடக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலம் முன்னாடி வச்சுண்டு ஒரு காலம் பின்னாடி வச்சு நிற்பார். கேரளா மாதிரி தான் இந்த ஊர்களுடைய அமைப்பே இருக்கும். வாழைத்தோட்டங்கள் நிறைஞ்ச பகுதி, பாம்புகள் அதிகம் இருக்கும். ஆனால் சர்வம் தீண்டியோ சர்மம் எதை பண்ணியோ இங்க யாருக்குமே எதுவும் இல்லாம அந்த கர்வம் காப்பாத்தி நிற்க. பக்தர் வந்திருந்த உள்ள வரலாமான்னார், உள்ள வாங்கணும்னு அவர் அந்த வாசப்படியை டச் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் அப்படி விரல மட்டும் எடுத்து வெளில வச்சார். ஷாக் அடிச்ச மாதிரி கையை எடுத்துட்டார். உடனே என்ன விஷயம்னு, உள்ள வாங்கன்னு, நான் பஸ்மம் மாறுறது உனக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார். நான் இருக்கேனே அப்படின்னு. நீங்க இருப்பேன், பட் நான் இருக்க மாட்டேன். இங்க வந்து லட்டு வாங்கிட்டு வருவார். அந்த லட்டை வாங்கிட்டு வந்த உடனே அவ கையில மடியில இந்த கிருஷ்ணரை கொடுத்து தொட்டில விட்டு ஆட்டி அந்த லட்டை கொண்டு வந்து இங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தால் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டு. யார் ஒருத்தர் ஆத்மார்த்தமா இங்க உள்ள உட்கார்ந்து தியானம் பண்றாளோ, தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவ சர்ப்பம் போறதை உணரலாம். நமசிவாய. அதாவது ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் எதேச்சையாக இங்கே சதுரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மலைமண்டல பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து இவரை பார்த்து கேட்கும்பொழுது, பூஜித்து கொண்டிருந்தார். அப்பொழுது வந்து பார்த்து கேட்கும்பொழுது, இது வந்து இந்த கோயில் எவ்வளவு ஆண்டு கால கோயில் அப்படின்னு கேட்டதுக்கு, எவ்வளவு யுகம்னு கேளுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னார். அதை முதல்ல எடுத்தோன்னே, அதை கேட்டோடனே வந்து பார்த்தோம்னா இந்த கோயில் மேல மிகப்பெரிய ஒரு லைஃப் உண்டாகிவிட்டது. திருப்பதி கோயிலுக்கும் பல ஆண்டுகள் முன்னால் இருக்கிற கோயில், கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த கோயில் பற்றி ஏகப்பட்ட ஒரு விசேஷங்கள் இருக்கின்றன. அன்னைக்கு நாம வந்து பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தார். அதாவது அவர் கோயிலை பத்தி பேசும்போது லயிச்சுட்டு எவ்வளவு விஷயங்கள் பெருமாளை பத்தி சொல்றது, இந்த கோயிலை பத்தி சொல்றதுன்ற மாதிரி அந்த டைம் போறதே தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் இந்த கோயிலை கண்டிப்பா நாம ஏன் வந்து தரிசித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவர்கிட்டே கேட்கலாம். நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து அன்னைக்கு நீங்க சொன்னதுதான், பல யுகங்கள் தாண்டினது, வேற ஃபாரினர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி. இப்போ இந்த திருப்பதி பெருமாளோட பத்தி இப்போ நான் கேட்டேன். இப்போ நான் திருப்பதி பெருமாள் பத்தி நான் கேட்டிருந்தேன். அப்போ கேட்டிருக்கச்சா கூட நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இப்போ அந்த திருவந்திபுரம் பெருமாளை பத்தி எல்லாம் பேச்சு வந்தது. இது வந்து 3000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ 3000 ஆண்டுகள்னா கண்டிப்பான முறையிலேயே பார்த்தோம்னா திருப்பதியை விட பழைய கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? ஆமா. இது வந்து ஒரு 3 நாள் முன்னாடி பூதத்தாழ்வாருடைய திருநட்சத்திரம். ஆமா ஆமா. அந்த பூதத்தாழ்வார் சாத்துமுறையை இங்க நாங்க பண்ண போது பூதத்தாழ்வார் தரிசனம் பண்ண கோவில் இது. சரி சரி. அப்போ அவர்கிட்ட எதை பண்ண போது இங்க இருந்த அத்தியாபகர்கள்ட்ட கேட்டோம். ஓகே. சரி, பூதத்தாழ்வாருடைய அவதார காலம் என்ன ஆமா அப்படின்னு கேட்டபோது அவ சொன்னா, அவர் வந்து துவாபர யுகத்திலேயே பிறந்துட்டாரு. ஆமா. சோ அப்படின்னார். அப்ப துவாபர யுகத்திலேயே பிறந்துட்டாருன்னா அப்ப இந்த கோவில்ல வந்து அந்த அவர் வந்து இந்த ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை சேவிச்சார், எப்படி சேவிக்க முடியும்? ஆமா. அப்ப இது எத்தனை வருஷம் அப்படின்னு அவரை திருப்பி கேட்டபோது, சுவாமி நீங்க சொல்றது உண்மைதான், இதெல்லாம் வந்து 3000-4000 வருஷத்துக்கு மேற்பட்ட கோவில்கள்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால இது கலியுகத்துக்கு முன்னாடி அவதாரமான இடம் தான் இது அப்படிங்கறது அவர் சொன்னார். அவர் சொன்ன பிறகுதான் திரேதாயுகமா சத்தியுகமானு தெரியாது. இங்க நடந்த இந்த ஆழ்வாருடைய சாத்துமுறை போது இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியும் போது அவர் இந்த கருத்தை பிரதிபலிச்சார். இது வந்து பல வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காரு. இந்த பெருமாள் வந்து ஆக்சுவலி வந்து இவர் வந்து சீனிவாசருக்கு முன்மையானவர் அப்படிங்கறது எப்படி வச்சு சொல்றோம்னா, திருப்பதிக்கு முன்னாடி அப்படிங்கிறது அவருக்கு அண்ணாவாக இந்த பெருமாள் இருக்கார். ஏன்னா அவர் முன்ன யார் வந்தா பின்னாடி யார் வந்தாங்கிறது சொல்ல முடியாது. நமக்கு கோவில் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தெரிகிற போதுதான் நாம இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் சொல்றோமே தவிர பகவான் வந்து முன்னாடியே தான் அவதாரம் பண்ணியிருப்பார். அதனால அதை நம்ம கருத்துல சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர் சீனிவாசருக்கு அண்ணாவா இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு இங்க நடந்தது. இந்த ஒரு பகுதியில ஒரு கடலூர்ல ஒரு பக்தர் இருந்தார். அவர் தினமும் திருவேந்திபுரம் பெருமாளை வந்து தரிசனம் பண்றதை ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தார். அவருக்கு பக்கத்திலேயே கடலூர் பக்கத்திலேயே திருவேந்திபுரம் இருக்கிறதுனால திருவேந்திபுரமால தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் வியாபாரங்களை அவர் பண்ணிட்டு இருந்தார்.
அப்போ அவருக்கு மாந்திரீக சக்தியால் அவருடைய குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் அங்கே ஏற்பட்ட போது அவர் அந்த பக்தர் வந்து தினமும் திருவேந்திபுரம் பெருமாளை தரிசனம் பண்ணதுனால அந்த பகவான் என்ன செய்கிறார், அவருடைய சொப்பனத்தில் போயிட்டு இந்த தேவநாத பெருமாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, தேவநாத பெருமாள் யார் முதல் அப்படின்னு தெரிஞ்சுனீங்கன்னா சீனிவாசருக்கு அண்ணா. அப்போது திருப்பதி சீனிவாசருக்கு அண்ணாவாக இருக்கக்கூடிய தேவநாத பெருமாள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் சதுரங்கப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே என்னுடைய அண்ணா இருக்கான், நீ அங்கே போ, அவன் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போது இது பகவானுடைய வாய்மொழியே. ஓகே, இவர் சீனிவாசருக்கு அண்ணா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னாக்கா, இங்கே வந்தானா அந்த மாந்திரிக பில்லி சூனியம் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு காப்பாற்றுறதுக்கு இவர் தான் இருக்காரு அப்படின்ற அதை நிச்சயமா அவர் தீர்த்து வச்சு விடுறார். அவர்கிட்ட அந்த எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு வரும்போது அவளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேர்றது. ஓகே, அதனால அதே மாதிரி யாராவது ஒரு பயந்துட்டு இருந்தாலோ எதால அவன் முகத்துல இந்த ஜலம் தெளிக்கிற போது பெருமாள் தீர்த்தத்தை தெளிச்சாலேயே அவ சுகமாயிடுவா. அதனால இங்க அதுவும் நடக்கிறது. வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவளுக்கு அந்த முகத்துல ஜலம் தெளிச்சு அனுப்பி விடுற வழக்கம் இங்க உண்டு. அதனால அவரை வந்து அந்த நிகழ்ச்சிகளையும் காமிச்சுட்டு இருக்கனால அப்போ அவர் சீனிவாசருக்கு அண்ணாவா இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவா இருக்கிறதுனால அதனால அவர் வந்து இந்த விசேஷமான ஒரு பெருமாளா இருந்திருக்கார். இன்னைக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கார். அந்த பக்தர் இன்னைக்கே அவரை வந்து அவருக்கு பெருமாள் வேற ரகசியமா வேற சொல்லியிருக்காரு சொப்பனத்துல, நீ யார்ட்டையும் சொல்லாத, நீ ரகசியமா அந்த ஊருக்கு போயிடு. அப்போ என்ன அந்த மாந்திரிகம் பண்றவாளுக்கு இவ இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்சா இவளை திருப்பியும் அவள் எதுதான் தாக்குதல் பண்ணுவாளோங்கிறதுக்காக பகவானே நீ யாருக்கையும் சொல்லாம நீ போய் அந்த ஊர்ல போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் இங்க வந்த பிறகுதான் சுகமா இருக்க. அவருடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது. அதனால அவருக்கு வந்து அந்த மாந்திரிக சக்தி முறியடிக்கிற ஒரு ஸ்தலமா இருந்திருக்கு. நிறைய வாட்டி இதெல்லாம் நடந்திருக்கு. கண்கூடாவே நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த மாந்திரிக சக்தியால் அடிச்சவாளை காப்பாற்றிருக்கார், நிறைய பேரை காப்பாற்றிருக்கார். அதனால அவர் ஒரு ஆந்திராவில் சேர்ந்த ஒரு மனுஷனை காப்பாற்றிருக்கார், இளைஞருக்கு காப்பாற்றிருக்கார், நிறைய பேரை வந்து இந்த மாந்திரிக சக்தியை முறியடிச்சிருக்கார். இப்போ இங்கே மலைமண்டல பெருமாள் இங்கே மேலே இருக்கு இல்லையா, ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா, இங்கே முதல்ல நமக்கு வந்து இங்கே சொல்கிற மாதிரி லட்சுமி நாராயணர் தான் இருந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுது. இப்போ அதோடைய தாத்பரியம் என்னது? இங்கே வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து மலை தான். ஆமாம், இப்போ மாதிரி இருக்கிறது. இது மலையில தான் இருக்கார். இது மலைமண்டல பெருமாள். மண்டலம்னா ஹெட் குவார்ட்டர், தலைமையான இடம். ஆமாம், மலையில் இருக்கிற எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிக்கிறதுனால மலைமண்டல பெருமாள் அப்படின்னு. இந்த மலைமண்டலம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு விஷயங்களை சொல்கிறா. இந்த மலையில் இருக்கிறதுனால இந்த மலைமண்டல பெருமாள், இந்த பகுதி வந்து தொண்டை மண்டலத்தை சார்ந்தது. அப்போ தொண்டை மண்டலத்துக்கு நடுநாயகமாக இருந்தது மலைமண்டலம். அதனால இந்த பெருமாளுக்கு மலைமண்டல பெருமாள் பேர் வச்சிருக்காளா அப்படிங்கிறதும் தெரியாது. ரெண்டு விஷயங்களால இது பண்ணிருக்கா. அப்போ தொண்டை மண்டலத்தை சார்ந்த கோவில் அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அது 4000 வருஷம் ஆகும். ஆமா, அது போயிட்டே இருக்கும் வருஷங்கள். ஏன்னா முதல்ல தொண்டை மண்டலம் தான். அதனால தொண்டை மண்டலத்தின் கணக்கு பிரகாரம் பார்க்குறபோது 4000 வருஷத்தை சார்ந்த கோவில்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கீங்க. இங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்க பெருமாளே மலையில இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகத்துல தான் இருக்காருங்க. இப்ப இங்க பிளேன் மாதிரி ஆயிடுத்து இருந்தாலும் படிக்கட்டா ஏறிதான் அவரை போய் உள்ள போய் சேவிக்கணும். மேலே நீங்கள் மேலே அங்கே கையை பெருமாள்கிட்ட போயிட்டு அந்த மூலருக்கு மேலே போய் கையை தூக்குனீங்கன்னா சீலிங்கே நீங்கள் தொடர அளவுக்கு அந்த குகையில் இருக்கிற மாதிரியான ஒரு இதை இங்கே இது இங்கே உள்ள நம்ம படிக்கட்டு ஏறுறோம் இல்லையா, இங்கே உள்ள வந்தோடனே இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கு. நம்ம அது வரைக்கும் கூட போகிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள வந்துட்டாலே நமக்கு வேற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து முக்கியமாக காரணமாக இருக்கிறது. எல்லா கோவில்லையும் துவாரபாலகர்களுக்கு மேலே லக்ஷ்மி தான் இருப்பா. ஓகே, கர்ப்ப கிரகத்துக்குள் நுழையடிச்சு லக்ஷ்மி வாசம் பண்ணுவா. அது எந்த சிவாலயமா இருக்கட்டும், வைணவ ஆலயம், எந்த ஆலயமாக இருந்தாலும் லக்ஷ்மி தான் இருப்பா. கஜலட்சுமியோ மகாலட்சுமியோ தான் இருப்பா. ஆனா இந்த ஸ்தலத்துல மட்டும்தான் அந்த துவாரபாலர்களுக்கு மேல யோக நரசிம்மன் இருக்கு. அந்த யோக நரசிம்மன் இருக்கிறதுனால இங்க நரசிம்மரே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுவும் தியானத்துல யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால யோகமூர்த்தியா இருக்கிறதுனால இங்க ஏதாவது ஒரு தீவன சக்திகள் எதுவுமே உள்ள வராம தடுக்கக்கூடிய உன்னதமான சக்தியா அவர் இருந்துருக்கு. கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து அங்க சோளிங்கருக்கு போவோம் இல்லையா, சோளிங்கர் கார்த்திகை மாசம் போவோம். அப்ப அந்த சோளிங்கருக்கு போனோம்னா அங்க உள்ள போறச்ச ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா, அந்த சேம் ஃபீல் பாத்தீங்கன்னா உள்ள வந்து நுழைஞ்ச உடனே அந்த ஒரு ஃபீல் வந்து எக்ஸாக்டா கிடைக்கிறது. ஏன்னா அவர் இங்கே தானே இருக்காரு, அதனால இந்த இடத்துல இருக்க. இந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய ஸ்டைல் என்னன்னா 4 நிலையில பெருமாளை சேவிக்கிறோம் நம்ம. ஓகே, நின்று, நடந்து, இருந்து, கிடந்து. திருநீர்மலை. ஆமா, இப்போ நின்ற கோலத்திலையும் நடந்த கோலத்திலும் இருக்கிறவர் வரதராஜ பெருமாள். ஆமா, அமர்ந்த கோலத்தில் இருக்கிறவர் லட்சுமி நாராயணன். சயன கோலத்துல, படுத்த கோலத்தில் இருக்கிறவர், கிடந்த கோலத்தில் இருக்கிறவர் ரங்கநாதர்.
அப்போ இந்த ஒரே சன்னதியில நின்ற கோலம், நடந்த கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம்னு 4 நிலையையும் இங்க பார்க்கிறோம். அது என்ன, அங்க பெருமாள் நின்னுண்டு தானே இருக்கார், அங்க எங்க நடக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலம் முன்னாடி வச்சுண்டு ஒரு காலம் பின்னாடி வச்சு நிற்பார். ஓகே ஓகே. கஜேந்திர மோட்சம் யானை இது நடந்த ஸ்தலம் இது. அதனால யானையை கஜேந்திர மோட்சம் நடந்த ஸ்தலம். யானையை காப்பாத்துறதுக்காக என்ன செய்கிறார், பெருமாளுக்கு முன்னாடியே சக்கரத்தாழ்வார் கீழே இறங்கிட்டார். அதனாலதான் சக்கரம் கீழே இருக்கும், ஒரு கை கீழே ஒரு கை மேல, ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் பின்னாடி, இப்படிதான் அந்த பெருமாள் இருக்க. அப்ப அந்த ஒரு பாதம் முன்னாடி பிரயோக சக்கரத்தோட இருக்கார். ஆமா, அவர் வந்து சக்கரம் கீழே இறங்கிடுது, அதான் ரெடி ஆயிட்டார். சக்கரத்தாழ்வார் பெருமாளுக்கு முன்னாடியே அந்த யானையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் வேகமா இறங்கிட்டார். இறங்கின உடனே பெருமாள் சொல்றார், அப்பா அவன் வந்து 2 பேரும் எதிரிகள் கிடையாது, ஒரு ஏதோ ஆத்ம விஷயத்துக்காக என்னண்ட வந்திருக்கா, அவளை நான் பாத்துக்கிறேன், நீ போய் சக்கரத்தாத்துல அழிச்சிடாத அவளை, நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னதுக்கு கட்டுண்டு, எப்படி காஞ்சிபுரத்துல சொன்னவண்ணும் செய்த பெருமாள் சொல்லி பாய சுட்டிட்டு வான்னு அவர் பாய சுட்டிட்டு எப்படி வந்தாரோ அதே மாதிரி அந்த சக்கரம் அப்படியே நின்றுடுத்து கீழே. அதனாலதான் நின்ற கோலத்துல அந்த கையை வந்து கீழே இறங்கின கோலத்துல சக்கரம் இருக்கும். பெருமாள் ஒரு பாதத்தை முன்னாடி வச்சு யானையை காப்பாத்துறதுக்காக வந்துட்டார். அதனால அவர் பெருமாளுடைய பாதம் கருடனுடைய தலையும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறது. கருடர் வந்து அஷ்டநாக கருடனா இருக்கு. அஷ்டநாக கருடன், அதாவது அஷ்டநாகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் எங்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, தலையில ஒரு சர்ப்பம், 2 காதுல 2 சர்ப்பம், மாறுல 2 சர்ப்பம், தோள்பட்டையில 2 சர்ப்பம், இடுப்புல ஒரு சர்ப்பம், மொத்தம் 8 சர்ப்பத்தோட அஷ்டநாக கருடனா இருக்கனால சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்க பரிகாரங்கள் எல்லாமே கருடனுக்கு தான். பெருமாள் பிரார்த்தனை மூர்த்தி தான். இங்க பரிகார மூர்த்தி, பரிகாரம் ஸ்தலம் அப்படின்னு சொன்னேன்னா இங்க பார்த்தெல்லாம் எங்கேயுமே விளக்கு ஏற்ற மாட்டேன், அங்கதான் வரவா எல்லாருமே விளக்கு ஏத்துறதுக்காக இது பண்ணிருப்பார். அதனால அது பரிகாரம். அவர் பத்மாஸ்தத்தோட இருக்காரு. அவர் வந்து எதனால இந்த ஸ்தலத்துல இந்த மாதிரி அமைஞ்சிருக்கார் இந்த கருடன் அப்படின்னு சொன்னேன்னாக்க, இங்க இந்த ஸ்தலம் வந்து பார்த்தேன்னாக்க ரொம்ப சர்ப்பங்கள் சூழ்ந்த பகுதிகள் தான் இது. ஏன்னா இந்த பகுதிகளை சுற்றி பாருங்க, எங்க பார்த்தேனாலும் வாடியும் தண்ணியும் இருக்கும். எல்லாருமே கேட்பா இது குட்டி கேரளாவான்னு கேட்பா. கேரளா மாதிரி தான் இந்த ஊருடைய அமைப்பே இருக்கும். வாழைத்தோட்டங்கள் நிறைஞ்ச பகுதி, பாம்புகள் அதிகம் இருக்கும். எங்க போனேனாலும் பாம்புகள் உள்ள இடம் தான். ஆனால் சர்ப்பம் தீண்டியோ சர்மம் எது பண்ணியோ இங்க யாருக்குமே எதுவும் இல்லாம அந்த கருடன் காப்பாத்தின்னு இருக்கார். அதனால இங்க வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கார். ஆமா, அவருக்கு இந்த இடத்துல சர்ப்பமாலோ அவளுக்கு யாருக்காவது சொப்பனத்துல சர்ப்பம் வந்து தொந்தரவு பண்ணாலோ இல்ல நேரடியாக வீட்டுல வந்து சர்ப்பங்கள் தொந்தரவு பண்ணாலோ அவ வந்து என்ன பண்ணுவான்னா, இங்க வந்து ஒரு தீபம் போட்டுட்டு போயிட்டாள்னா அவளுக்கு அந்த இது காட்சியை இது பண்ணுவார். அதனால இந்த சர்ப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ராகு கேது பரிகாரம் விஷயமா, ராகு தசை நடக்கிறவர்கள் அல்லது ராகு புத்தி நடக்கிறவர்கள், அந்த மாதிரி கேது தசை கேது புத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பான முறையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். அடுத்தது வந்து அந்த ராகுனால ஏற்படக்கூடிய திருமண தடை. ஆமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்தது, 2ஆம் இடத்துல இருந்ததுனாலோ 5ஆம் இடத்துல இருந்தாலோ நமக்கு புத்திர தோஷம் சொல்லிடுவா. அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த கருடன் இருக்கார். ஓகே, இந்த கருடனுடைய பெரிய விசேஷங்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிற்காலத்துல வந்த, அதாவது அந்த காலத்துல வந்த கருடனுடைய அமைப்பு இதுல வர்றபோது சித்தர்கள்லயே பறக்கிற சக்தி உள்ள ஒரே சித்தர் போகர். போகருக்கு பறக்கிற சக்தி கொடுத்ததே அந்த கருடன் தான். ஆமா, அப்போ கருடன் எவ்வளவு பெரிய இதை கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த பெரிய பறக்கிற சக்தியை கொடுத்திருக்கிற போது அந்த கருடனுடைய மகாத்மியம் எவ்வளவு பெருசு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதனால கருடன் வந்து ரொம்ப விசேஷமானவர். அதனால அந்த விஷயங்களுக்கு போகருக்கு பறக்கிற சக்தியை கொடுத்ததுனால இங்க 15 சித்தர்களுமே இங்க எல்லா சித்தர்களுமே இருக்கா. நீங்க அந்த முதல்ல அந்த படிக்கட்டுல பாக்குற போது அங்க 2 சர்ப்பங்கள் படிக்கட்டுல, அதாவது அதை தாண்டி தான் நீங்க உள்ள வரையில் பதஞ்சலி படிக்கட்டா இருக்க. அடுத்தது இங்க எல்லா சித்தர்களுமே இருக்கா. இந்த சித்தர்கள்ல அதிக பலனை அனுபவிச்சவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர், போகர், பாம்பாட்டி, பதஞ்சலி இவெல்லாம் முக்கியமான இடத்துல இருக்கா. இதுல வந்து போகருக்கு தான் ரொம்பவும் அதிகமான ஒரு பலன் கிடைச்சது. ஏன்னா அவருக்கு பறக்கிற சக்தியே கிடைச்ச இடம் இது. அவர் என்ன செய்வார்னா, கார்த்தால வருவார், சுவாமியை தரிசனம் பண்ணுவார், பண்ணிட்டு இங்க இருந்து பறந்து சீனாவுக்கு போயிடுவார். சீனாவுக்கு போய் அங்க போகதட்சன்ற பேர்ல அங்க போய் இது பண்ணிட்டு அவ சிஷ்யாக்கள் எல்லாம் அழிச்சுண்டு குரு அங்க வந்துட்ட உடனே அவர் திருப்பி இங்க வருவார். குருவை தேடிட்டு சிஷ்யாக்கள் எல்லாம் இங்க வருவா. அப்ப இங்க வரப்போது இங்க பெரிய துறைமுகப்பட்டணம் இருந்த ஊர் இது. அதனால இந்த துறைமுகம் இருந்ததுனால அவளுக்கு சௌகரியம், அப்படியே வந்து கப்பல்ல வந்து எல்லாரும் இறங்கி இங்கேயே சில காலம். அதனாலதான் இந்த பகுதிகளில் சீனாக்காரர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியா
இந்த பகுதி கருதப்படுறது. அதனால தான் இந்த சீனாக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமான பகுதியாக இங்கே வந்து ஒரு 30 அடியில் எங்கே நீங்கள் பள்ளம் தோண்டினாலும் சீன பொருட்கள் கிடைக்கும். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவளுடைய பேங்க் அதுவாக தானே இருந்தது. அதனால இருந்தது. இப்போ எப்படி மலையில பெருமாளை சேவிக்கிறீர்களோ, மலைமண்டல பெருமாளை சேவிக்கிறீர்களோ, அதே மாதிரி வெளிப்புறத்துல கீழ்கோவில் இருந்தது. இது மலை கோவில், அடிவார கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். மலை இருந்ததுன்னா கீழே ஒரு கோவில் இருக்கும். அதே மாதிரி அடிவார கோவிலா இருந்ததுதான் பத்ரிநாத். ஓகே, இது தென்பத்ரி. இப்ப பத்ரிக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே. அந்த பத்ரி நாராயணன் பூமியில இருக்கார். 20 அடி ஆஞ்சநேயரும் பூமியில இருக்கார். அந்த பெரிய கோவில்கள் எல்லாமே பெரிய இதே மாதிரி பிரம்மாண்டமான கோவில் தான் அது. அந்த கோவில் பூமியில இருக்கு. அது அந்த பெரியாழி வந்த போது அந்த சமுத்திரத்தினுடைய இதுல வந்து அத இந்த ஊர் அழிய இதுவாயிடுச்சு. அப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க இருந்து தரங்கம்பாடி வரைக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டது. அதனால தரங்கம்பாடிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் சமுத்திரம் கிடையாது. சமுத்திரமே இல்லாத ஊர் தான் தரங்கம்பாடி. அதனாலதான் அவ அங்க வந்து டச்சுக்காரா அந்த போர்ட்டை கட்டுறா. கோட்டையை கட்டிட்டு அவ சேஃப்டியா இருக்குன்றதுக்காக உள்ள வச்சிருக்கா. இப்ப போய் பாருங்க, அந்த அவ கட்டின கோட்டையினுடைய மேலதான் அந்த அலைகள் வந்து வீசுறது. அப்ப சமுத்திரம் 10 கிலோமீட்டர் உள்ள வந்து அந்த நிகழ்வு எல்லாம் அந்த சமயத்தில் தான் நடந்தது. இங்க மகாபலிபுரங்கிற ஊர் அழிஞ்சது. எல்லாமே ஒரே சமயத்துல ஏற்பட்டது தான் இது. அப்போ இந்த பகுதிகள் எப்படி இருந்தது இந்த ஊர் அப்படின்னு அவ சொல்ற போது, கோவிலுடைய பின்பகுதியில் பாலாறு ஓடனதாகவும் முன்பகுதியில சமுதிரம் இருந்ததாகவும் இந்த ஊர் அமைஞ்சிருந்ததாக அவ சொல்லிருக்கா. அப்ப அந்த பாலாறு இப்போ அந்த ஆழிப்பேரலையில அந்த சமுத்திரமானது அந்த ஆறானது தன்னுடைய திசையை மாத்தி அது வேற ஒரு திசைக்கு போயிட்டு. இருந்தாலும் பழைய பாட புஸ்தகங்கள்ல எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா பாலாறு சதுரங்கப்பட்டினம் கடலில் போய் கலக்கிறது, வங்க கடலில் கலக்கிறது அப்படிங்கிறத எழுதியிருப்பா. அவ எழுதன்று ஏதோ அந்த காலகட்டத்தில் ஏதோ அது பெரிய இது மாதிரி நாங்க நினைச்சிருக்கோம். ஆனால் அவ பண்ணதை உண்மையே அவ எழுதியிருக்கா. அது சமுத்திரம் இதுவான பிறகு அந்த ஆறு தன்னுடைய பாதையை மாத்திட்டு வேற ரூட்ல போயிடுறதுனால நமக்கு இங்க பாலாறு இல்லையே தவிர பாலாறும் இந்த ஊர்ல இருந்தது அப்படிங்கறத அவ கொடுத்திருக்கா. ஆக்சுவலி இந்த ஊருக்கு வந்து சதுரங்கப்பட்டினம்ங்கிறது பிற்கால பெயர் தான். முன்னாடி இந்த ஊர்ல இருந்த பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ராஜநாராயணப்பட்டினம். ஃபர்ஸ்ட் ராஜநாராயணப்பட்டினம். அந்த பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறது போது பார்க்கிற போது, இங்கே பல்லவர்களை விரட்டி அனுப்புறதற்காக சோழராஜாவினுடைய பெரிய தலைவராக இருந்த விஜயாலய சோழன் தாத்தா ராஜராஜ சோழனுடைய, இப்ப அவரை நினைவு போற டைம் தான். ஏன்னா நேற்று தான் அவருக்கு கொண்டாடி இருக்கா. அவருடைய பார்ட்னரார் இந்த ஊர்ல இருந்திருக்க. அவர் வந்து இங்கே ஒரு சதி திட்டம் போடுறார். இந்த மலை, இந்த மலையில உட்கார்ந்து சதி திட்டம் போடுறார். அப்போ தக்கோலம் படையெடுப்புன்னு ஹிஸ்டரியில ஒரு பெரிய ஒரு படையெடுப்பு நடந்தது. இந்த இவா வந்து இந்த எதிரியை அழிக்கிறதுக்காக பல்லவர்கள் படை திரண்டு அந்த தக்கோலத்துல போரிட்டு இருக்கும்போது பின்புற வழியாக சென்று இந்த சோழ படைகள் போய் பல்லவர்களை விரட்டி அடிச்சு துரத்துறா. அப்ப பல்லவர்களை விரட்டின இது வந்து அதுதான் தக்கோல படையெடுப்புன்னு பேர். அது அந்த படையெடுப்புல அப்ப சதி திட்டம் போயிடுற போது அவருக்கு தளபதியா இருந்து இந்த செயல்பாட்டை பண்ணவர் புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜநாராயணன் அப்படிங்கிற தளபதி. ஸோ அதனால ராஜாக்கள் ஏதாவது ஒரு வெற்றியை கொண்டாடணும்னா அந்த தளபதியினுடைய பெயரை வைக்கிறது வழக்கம். அப்ப சதுரபுரியா இருந்த இந்த ஊரை, சதுரங்கபுரியா இருந்த இந்த ஊரை அவர் என்ன செய்கிறார், ராஜநாராயணப்பட்டினம் அப்படின்னு மாத்தி வைக்கிறார். இதுல இன்னொரு பெரிய வேடிக்கையா இருக்கு. என்னன்னா ராஜநாராயணப்பட்டினம் சொன்னேன்னா அது அந்த புதுக்கோட்டையை சேர்ந்த தளபதியா இல்ல இந்த கோவில்ல இருந்த லட்சுமி நாராயணன் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா முதல்ல இருந்த பெருமாள் அங்க லட்சுமி நாராயணன். பூமியை அந்த காலகட்டத்துல இது பண்ற போது தோன்ற போது இந்த பெருமாள் கிடைச்சதுனால, இவர் பூமியிலிருந்து கிடைச்சதுனால இவருடைய வருஷங்கள் எதுவும் தெரியாது. ஆனால் பூமியிலிருந்து வந்தவர் இவர். ஆமா, பூமியிலிருந்து இந்த பெருமாள் வந்ததுனால அந்த பெருமாளை வெளியில பிரதிஷ்டை பண்ணிட்டு நாராயணனை வெளியில இது பண்ணிருக்கா. அதனால அந்த எவருடைய பேரோ இல்ல புதுக்கோட்டை தலைவர் பேரோ ராஜநாராயணப்பட்டினமா இருந்தது. அதுக்கப்புறம் அவ அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு விஜயநகரத்துக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறா. கடைசியா அந்த நடுவுல சில மக்கள் எல்லாம் மாறுற. அதுக்கப்புறம் விஜயநகரம் வருது. விஜயநகரம் வர்ற போது என்ன செய்யறான், இந்த ஊரினுடைய பேரை மாத்துறான்.
அவன் என்ன பண்றான்னா சதுர வாசன் பட்டணம், வாசன்னா கிரகிப்பவன், அதாவது இந்த பெருமாளுடைய ஈர்ப்பு சக்தியில மயங்கி அவன் என்ன செய்யறான், இந்த பெருமாள் பேரையே இந்த ஊருக்கு பேரா வைக்கிறான், சதுர வாசன் பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கிறான். அது நாளடைவில் மாறி சதுரங்கப்பட்டணம் அப்படிங்கிறது வருது. அப்போ டச்சு இங்க போட்டு கட்டுறா. அவளுக்கு இந்த சதுரங்கப்பட்டினங்கிற பெயர் அவளுக்கு வராதனால அவள் கோடு வேடா சட்ராஸ் அப்படின்னு மாத்துறாங்க. இங்க எப்படி பிரிட்டிஷ்கார சென்னைப்பட்டினத்தை மெட்ராஸ்ன்னு மாத்தினானோ அதே மாதிரி இங்க டச்சுக்காரன் சதுரங்கப்பட்டினத்தை சட்ராஸ்ன்னு மாத்துறான். இது சட்ராஸ்ன்றும் வரவேற்கு. இன்னைக்கு போஸ்டர் மற்ற இதர டிபார்ட்மெண்ட்லாம் வர்ற போது சட்ராஸ்ங்கிறத அவ பதிவு பண்ணியிருக்கா. அதனால ரெண்டுமே சதுரங்கப்பட்டினமும் சட்ராஸும் ஒண்ணுதான் அப்படிங்கறத அவ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இருக்கிறதா சொல்றேன் இல்லையா. போன தடவை வந்து போது இதனாலயா என்ன இது ரீதியா தான் பேசிட்டு நினைக்கிறேன், ஞாபகம் வருது. ஃபாரினர்ஸ் வந்து அவ வந்து வாசல்ல இது இங்க கீழே என்னமோ இருக்குன்னு நம்ம யாருமே சொல்லாம அவளே வந்து முட்டி போட்டுட்டு நின்னுட்டு இதோடய போயிட்டா அப்படின்னு. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சன்னதியை இது பண்ற போது இத்தாலியில இருந்து ஒரு பக்தர் வந்திருந்த அவர் உள்ள வந்த உடனே இந்த வாசப்படியை டச் பண்ணி உள்ள வரலாமான்னார். உள்ள வாங்கணும்னு அவர் அந்த வாசப்படியை டச் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் அப்படி விரல மட்டும் எடுத்து வெளில வச்சார். ஷாக் அடிச்ச மாதிரி கையை எடுத்துட்டார். உடனே என்ன விஷயம்னு உள்ள வாங்கணும்னு, ஏன் நான் பஸ்மம் மாறுறது உனக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார். நான் இருக்கேனே அப்படின்னு. நீங்க இருப்பேன், பட் நான் இருக்க மாட்டேன், நான் உள்ள வந்தேன்னா பஸ்மம் ஆயிடுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு இது எத்தனை வருஷத்து கோவில் அப்படின்னு அப்போ இன்னொரு நபர் கேட்டிருந்த போது நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒரு 3000-4000 வருஷம் சேர்ந்த கோவில்ன போது அந்த வந்த ஃபாரினர்ஸ் அவர் தலையிலேயே கையால் அடிச்சுட்டு என்ன இது நாங்கள் இட்டாலியிலேருந்து வரேன், இட்டாலியிலேருந்து இந்த இந்தியா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரும், இந்தியாவில் மோர் தென் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 40,000 இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் சொல்கிற மாதிரி 3000 வருஷம் கோவில்னா இதை பார்க்கறதுக்காக நான் இங்கே வரேன், நான் அங்கே வழியிலேயே மற்ற கோவிலை பார்த்துட்டு போயிடலாமே, நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபாரினர் சொன்னான், இது கிருஷ்ணனுடைய பிஞ்சு கால்கள் எல்லாம் விளையாடின இடம், துவாபர யுகத்தினுடைய பிகினிங், அதனால இதனுடைய காலங்கள் அறுதியிட்டு சொல்ல முடியாது, அதனால இது வந்து பல லட்ச வருஷங்கள் சேர்ந்தது. இது நீங்க என்னடானா வருஷத்துல சொல்றீங்களே இந்த கோவிலை அப்படின்னு சொல்லி நகைச்சுவை இதுவாக சொல்லிட்டு போனார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் உள்ள வரவே இல்லை. அப்போ நாங்கள் அவரை கேட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டு இட்டாலியிலேருந்து வந்துட்டு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணாமல் போகிறீங்களே உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு கேட்டபோது அவர் நகைச்சுவையாக சொன்னார், ஒன்றும் கஷ்டம் இல்லை, 2 ஊதுவத்தி ஏற்றி நான் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு இந்த சுவாமியை கூப்பிடுவேன், வருவார், நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் போயிடுறேன். பகவானே பேசிட்டு போற அளவுக்கு அவருடைய பக்தி இருந்திருக்கு. அப்போ இந்த பெருமாள் அவர்கிட்டயே பேசுவேன். அதனாலதான் நான் உள்ள வர முடியாது. இது வந்து பெரிய இந்த கஷேத்திரம் இது, அதனால வைகுந்தத்துக்கு நிகரான கோவில், வைகுந்தத்துக்கு இந்த சட்டையோட போக முடியாது. அவர் சொன்ன வார்த்தை, இந்த சட்டையோட வர முடியாது வைகுந்தத்துக்கு, அதனால இது வைகுந்தம் இது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அவருக்கு அந்த பகவானுடைய லீலைகள் காமிச்சிருக்கு. தினமுமே சாயங்காலம் 6லேருந்து 6:30 அவளுடைய பிரதர்ஷன காலம்தான். சுத்தின்ண்டே தான் இருப்பா. சுத்தின்ண்டே வரைச்சே திடீர்னு ஒரு இடத்துல விபூதி வாசனை வரலாம், ஜவ்வாது வாசனை வரலாம், மல்லி வாசனைகள், சில மூலிகைகள் வாசங்கள், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அதே மாதிரி ராகவேந்திரர் இங்க வந்து வழிபட்டு இந்த இடத்துல வந்த போது இந்த சித்தர்கள் வந்த காலங்கள், இதுக்கு முன்னாடியே பூதத்தாழ்வார் இந்த சுவாமியை தரிசனம் பண்றார். அதுக்கப்புறம் தான் சித்தர்கள் வர்றார். சித்தர்கள் வர்ற டைம் முடிஞ்ச உடனே வட இந்தியாவை சேர்ந்தவர் மதுராவில் பிறந்த பைராகி சீதாராம சுவாமிகள் மகானுக்கு பகவான் உத்தரவு கொடுக்கிறார், நீ பத்ரிக்கு போ, உனக்கு அனுகிரகம் கிடைக்குங்கிறார். அப்போ அவர் சொல்றார், மதுராலேருந்து பத்ரிநாத் கிட்டக்க தானே இருக்கு, நான் இந்த பத்ரிக்கு போல, நான் சவுத் பத்ரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் பிறந்த அந்த மகான் தென்னிந்தியாவை நோக்கி இங்கே வந்து இந்த பெருமாளை சுவாமியை வழிபட்டு அவர் கொஞ்ச நாள் இருந்ததா சொல்லி இங்கேயே தான் வந்து தினமுமே இந்த பெருமாளை பக்கத்திலே மடம் கூட இருக்கு. அவருடைய மடம் வந்து இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல பைராகி மடம், அவருடைய பேர்லயே அந்த ஊர் பைராகி மடத்துடைய கோயில் வந்து இந்த பாரிஸ்ல எல்லாம் இருக்கு. அது அவளுடைய அமைப்பு. ஏன்னா இவரை வழிபட்டுட்டு வந்து அவாவா அங்கங்க ஒரு கோவில்களை கட்டி வழிபட்டிருக்கலாம் இருக்கலாம். அந்த பைராகி மடம்னு அந்த வில்லேஜினுடைய பெயர். அந்த ஊர்ல அந்த மகான் ஜீவ சமாதி அவர் அடைகிறார். அந்த சமயம்தான் ராகவேந்திரர் இங்க வர்றார். புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இந்த சுவாமியை தரிசனம் பண்ண வர்றார். பட்
பெருமாள் பார்க்கல, அனுகிரகமே கொடுக்கல. அப்போ அவர் என்ன செய்கிறார், சுவாமி கிட்ட கேட்குறார், நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்றார். அப்போ வேண்டாம், நீ வெளியில் கிளம்பு, உனக்குன்னு ஒரு இடம், உனக்குன்னு ஒரு நதியை தரேன், நீ போ கிளம்பு அப்படின்னு சொல்லி பகவான் அவர் அனுப்புகிறார். இல்லை, நான் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது உன்னை விட்டுட்டு அப்படின்னு அவர் சொன்ன போது, பயப்படாத, இவன் எங்கேருந்து வந்திருக்கான்னு கேளு அப்படிங்கிறார். அப்போ அந்த பைராகியை கேட்கிறார். அவர் மதுராலேருந்து வந்திருக்கார், கிருஷ்ணன் பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்கார். அப்படியாப்பட்ட மகானே இங்கே வந்திருக்கார், நீ இங்கேருந்து கிளம்பி போகிறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி பகவான் ராகவேந்திரரை அமிச்ச ஸ்தலம் தான். ஆமாம், அவர் அந்த ராகவேந்திரரை இது பண்ணுற போது அந்த பெருமாளை அனுகரிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஆட்கொண்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணவர் இந்த ஆஞ்சநேயர். இந்த புஷ்பாஞ்சலி ஆஞ்சநேயராக இங்கே இருக்கார். அவர் தான் ராகவேந்திரருக்கு அனுகிரகம் பண்ணுறார். ராகவேந்திரருடைய இது பண்ணி, நீ கவலைப்படாதே, நான் பெருமாள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அவர் தான் பெருமாளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி விட்றார். அதனால் அந்த மகானும் இது பண்ண இடம், அவருடைய திருவடிகள்லாம் பட்ட இடம் தான் இது. நான் போன தடவை வந்திருக்கச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த எல்லாம் இங்கே வீடு கட்டுறதுக்காக அது, ஏன்னா அம்பாள் இது தாயார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையை பார்க்க இவ்வாறு 3 பேருமே ஸ்ரீதேவி, பூமி தேவி, பெருமாள் 3 பேருமே பூமியிலேருந்து சுயம்பு மூர்த்திகள் மாதிரி தான். இவாளுடைய காலங்களோ இவாளுடைய எத்தனை வருஷம் ஏதுன்னு நமக்கு தெரியாது. இவா பல வருஷங்கள் பூமியில இருந்தவா. பூமியில இருந்து வெளிவந்த இந்த சுவாமிகள் இவாளுடைய இது பண்ற போது வேத சாஸ்திரங்கள் எப்படி சொல்லிருக்காளோ அதே மாதிரி ஸ்ரீதேவி உயரமாகவும் பூமி பாரத்தை தாங்கக்கூடிய பூமாதேவி குள்ளமாகவும் குண்டாகவும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி இங்க குள்ளமாகவும் குண்டாகவும் பூமாதேவி இருப்பா, உயரமா ஸ்ரீதேவி இருப்பா. எல்லா கோவிலையும் ஸ்ரீதேவி தான் நம்மளை பார்க்கிறாம இருப்பா. ஸ்ரீலட்சுமி கடாட்சம் வேறு, அங்க ஸ்ரீதேவி தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனா இந்த கோவில்ல ஸ்ரீதேவிக்கு பதிலா பூமி தேவி தான் நம்மளை பார்ப்பா. ஸ்ரீதேவி தலையை தொங்க போட்டு பூமியை பார்ப்பா, பூமி தேவி நம்மளை பார்ப்பா. அந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை ஸ்ரீதேவி பார்த்து பூமி தேவி நம்மளை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாது. வீடு கட்டுறது, அதனால இங்க 2 கல்லை எடுத்து வச்சுட்டு போனாலும் அவ சீக்கிரம் வீடு கட்டிடுவா. அந்த வீடு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா இதுவாகும். சில இடங்களில் நிலங்கள் இதெல்லாம் சேலாகாம இருந்தால் அது சேலாகும். இந்த பிரச்சனைகள், நில சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே இங்க தீர்க்கக்கூடிய இடம். அதனாலதான் அந்த மண்ணை எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு இந்த பூமாதேவியினுடைய ஒரு மஞ்சள் துணியில அவளோட எந்த இடத்துல விற்கணுமோ அந்த இடத்த கொண்டு இங்க எலுமிச்சம்பழத்தோட கொண்டு இங்க சுவாமிகிட்ட வச்சுட்டு இதை இங்க திருப்பி எடுத்துட்டு போய் அதே மண்ணை அந்த பகுதிகளில் தெளிச்சுட்டு இங்கேருந்து கொண்டு போன எலுமிச்சம்பழத்தை 4 மூலையிலையும் வச்சு ஒரு கற்பூரத்தால ஏற்றிடுவா. ஃப்ரண்ட் எலிவேஷன்ல மட்டும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அவ கையால சுத்திட்டு கீழே வச்சு கையாலேயே நசுக்கி 2 துண்டுகளா எல்லா பக்கமும் போட்டுட்டான்னா அவளுடைய அந்த பிரச்சனைகள் தீர்வு சீக்கிரமா அதை வைக்கணும்னாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்டடங்களோ ஏதோ கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அது எல்லாமே நடக்கும். வேற யாராவது இப்ப வாங்கணும், வீடு வாங்கணும்னு நடுத்தர மக்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு பிரார்த்தனை மட்டுமே போருமா, அதுக்கு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இல்ல, அதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் வேண்டாம். யாருக்கு எலுமிச்சம்பழம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்ட முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படுறவாளோ இல்ல பாதி கட்டடங்கள் கட்டிட்டு பாதி கட்டடத்துக்கு மேல எழுந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவாளோ அவ மட்டும்தான் அந்த மண்ணை எடுத்துன்னு இது பண்ணணும். மருத்துவா இங்க சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு 2 கல்லை எடுத்து வச்சுக்காமா, எனக்கு நான் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சீக்கிரம் வீடு அமையணும், வீடு அமைஞ்சேன்னா நான் கிரகப்பிரவேச பத்திரிக்கை வைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல இது கொடுன்னு சொல்லி வேண்டுவா. அதோட அவள் நடந்துடும். அதனால வீட்டு பிரச்சனையை அந்த அம்மா தேர்ந்து பண்ணுவா. இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த சரௌண்டிங் எல்லாமே வீட்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஸ்தலங்களாகவே. திருவனந்தை, அங்க பூமி தேவி தான் அங்கே வராகர் இது பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் பூமி சம்பந்தமான தாயார் தான். அதே மாதிரி திருக்கடல் மலைன்ற மகாபலிபுரம் தாயார் பேரு நிலமங்கை தாயார் தான், பூமி தாயார் தான், பூமி சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தாயார் தான். அதனால பூமி தாயார் அங்க இருக்கா. இங்க பூமாதேவி தான் நம்மளை பார்க்கிறா. பூமி சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடம் இது 3த்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு அப்படின்னா, 3மே விஜயநகர ராஜாவினுடைய தொண்டுல இருக்க கோவில். இந்த கோவில், அந்த கோவில், அந்த கோவில். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3மே ஒரே மாடலிங்ல அமைஞ்ச மாதிரியே இருக்கும் கோவில்கள். அதனால இது ஒரே காலகட்ட ஏதாவது விஜயநகர ராஜாக்கள் இது பண்ணதாக இந்த கோவிலுடைய அமைப்புகள் இருக்கும். 3மே கடற்கரையை ஒட்டிய பகுதி. ஆமா, அது ஒரு விஷயம் முக்கியமான. அதனால இது எல்லாமே சேர்ந்ததுனால இங்க பூமி தாயாருக்கு முக்கியத்துவமான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது தவிர பத்மாவதி தாயாரும் தனியா உட்காந்து இங்க தனி தாயாரா பிரகாரத்துல இங்க லட்சுமி நாராயணன் பக்கத்துல மடியில தாயார லட்சுமியை வச்சுருக்காரு. பக்கத்திலேயே தனி தாயாரா மகாலட்சுமி தாயார் இருக்கா. அதே மாதிரி இந்த வரதராஜ பெருமாளுக்குன்னு தனி தாயாரா பெருந்தேவி தாயார் இருக்க. பெருந்தேவி தாயார் என்ன விசேஷம்னா,
தாயார் இப்பவும் தாமரை பீடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. ஆனா இந்த ஸ்தலத்துல மட்டும்தான் கீழே 3 சிங்கங்கள் இருக்கும். 3 சிங்கங்கள் இருக்கும். நின்ற கோலத்துல 3 சிங்கங்கள் இருக்கும். அந்த சிங்கங்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு யாதவ சிங்கம், இன்னொன்னு யதுகுல சிங்கம், இன்னொன்னு நரசிங்கம். ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர். இந்த 3 சிங்கங்களாக அந்த இடத்துல இருக்கிறதாக ஐதீகம். அதனால அந்த சிங்கங்கள் இருக்கிற பகுதிகளில் இந்த தாயார் மேலே உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாகவும் அந்த தாயார் இருக்கா. அதனால தாயாரும் போது உங்களுக்கு சுக்கரப்பிரதியம் ஆயிடுது. அதனால சிம்மத்தினுடைய இதுல இருக்கிறதுனால அவளே வந்து பங்குனி இதுல வர்ற போது உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரி தான். அதனால அந்த இது அவளை தீர்த்து வைக்கிற ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியங்கள் இல்லை, குழந்தைகள் தள்ளி இதுவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறவா வந்து இங்க எதை பண்ணாலும் முதல்ல கருடனுக்கு தீபத்தை போட்டுடணும். இங்க நெய் தீபம் தான் போடணும். நெய் தீபம் தான் முக்கியமானது. அதனால நெய் தீபத்தை போடுறது விசேஷமானது. அதனால இந்த நெய் தீபத்தை அங்க ஏத்திட்டு அந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க அதுக்கப்புறம் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து உள்ள பெருமாள்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க கிருஷ்ணர்கிட்ட வருவா. இங்க வந்து லட்டு வாங்கிட்டு வருவா. அந்த லட்டை வாங்கிட்டு வந்த உடனே அவ கையில மடியில இந்த கிருஷ்ணரை கொடுத்து தொட்டில விட்டு ஆட்டி தொட்டில ஆட்டிட்டு போனாள். அந்த லட்டை கொண்டு வந்து இங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தாள். சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற போது இவா பேத்திக்கு குழந்தை பையன் இங்கதான் பிறந்தான். இவாளும் அந்த லட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு கிருஷ்ணருக்கு காப்பு போட்டுட்டு போயிருக்கா. வெள்ளியினால் ஆன காப்பு கரெக்டான நேரத்துல இந்த கிருஷ்ணரை பத்தி கேட்கிற போது அந்த கிருஷ்ணரால பலன் அடைஞ்சு வாய்வா. அதனால அந்த பலன் கிடைச்ச அவளுக்கு 2 பொண்கள். அந்த பெண்களுக்கு பிள்ளை பிறக்கலையேங்கிற ஒரு ஆதங்கத்துல வந்த போது பிள்ளை குழந்தைய கொடுத்தார். அழுது சொன்னாரு, நீ ஏமா அழுகுற, பையன் பிறப்பாமான்னாரு. அதே மாதிரி இவ்வளவு வயசு பையன் நல்லா முத்து மாரி பேசுறான். அதனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலமா இருக்கு. இது குழந்தை பாக்கியத்துக்கு திருமணத்துக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. திருமண பாக்கியத்துக்கு வந்து அதே கருடனுக்கு வந்து ஒரே நாள்ல பண்ணணும் அப்படின்னாக்க 27 நெய் தீபத்தை போட்டுட்டு 2 மாலை வாங்கிட்டு வரணும். தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கருடன் அந்த மாலையை பெருமாள் இருக்கிற மாலையை எடுத்துட்டு வந்து கருடனுக்கு போட்டு அந்த யாருக்கு திருமணம் ஆகலையோ அவ கழுத்துல அந்த ஒரு மாலையை போட்டு அவ கோவில 2 பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும். வந்துட்டாள்னா இங்க சுவாமி கிட்ட திருமணம் ஆனவன பத்திரிக்கை கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனா போறோம். அவ பத்திரிக்கை வைக்கிறேன்னு வேண்டிட்டாலே போறோம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவ வந்து என்ன சொல்லுவோம்னா, நாங்க கொண்டு வந்து சுவாமி கிட்ட விடுறோம் அப்படின்னு வேண்டிக்கங்க அப்படின்னு கீழே விட்டுடுவா. குழந்தை பிறந்தாலும் கொண்டு வந்து குழந்தைய கொண்டு வந்து அங்க கீழே விட்டுடுவா. கீழே விட்டுட்டாலே போறோம். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உள்ள காத்து இருக்காது, எது இருக்காது, அழுவும். ஆனா அந்த குழந்தைய நீங்க கீழே விட்டீங்கன்னா அழாது. அது அப்படியே திரும்பி சுவாமியை பார்க்கும். அது சுவாமியை பார்க்கும். அதுக்காக தான் நாங்க கீழே விடுங்கன்னு சொல்லுவோம். விட்ட உடனே சுவாமியை பார்க்கும். அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இதுல வந்து ரொம்ப வரசித்தியா அந்த கிருஷ்ணர் இருக்கார். அதனால அந்த சந்தான கிருஷ்ணர். அதனால எல்லா பாக்கியத்துக்கும் ஒரு விஷயத்துக்குன்னு கிடையாது. அதுதான் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அந்த ஒரு வார்த்தை சொன்னேன். இப்ப அது சோழிங்கருக்குள்ள போனோம்னா என்னமோ நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருத்துன்ற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள நுழைஞ்சோன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த கர்ப்பகிரகத்துக்கிட்ட போறச்ச அந்த ஃபீல் வந்து எனக்கு இங்க உள்ள வந்தவனா அன்னைக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. சர்வதோஷ சலமா அப்படின்னு கேட்ட இல்லையா? யார் ஒருத்தர் ஆத்மார்த்தமா இங்க உள்ள உட்கார்ந்து தியானம் பண்றாளோ, தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவ சர்ப்பம் போறத உணரலாம். சர்ப்பம் ஓடிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு சுத்திட்டு தான் இருக்கும். அதனால அது வந்து இந்த பொறுத்த வரைக்கும் யாரையும் ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு அது போகும், அது பாட்டுக்கு வரும். அதனால இந்த சர்ப்பத்தினால இங்க யாருக்கு எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சர்ப்பம்லாம் ஓடும் இங்கெல்லாம். அது யாரையும் ஒன்றும் பண்ணாது. இதுல வந்து நீங்க இந்த 6ல இருந்து 6.5 பிரதட்சண காலத்துல பண்ற போது சர்ப்பம் காட்சி கொடுக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு தான். 4 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த காட்சி கொடுக்கும். அதான் நீங்க இப்ப சித்தர்கள் நடமாடுற டைம்ல
ஓகே 6 to 6:30 அதை எதிர்பார்க்கலாம் சாயங்காலம். இப்போ நம்ம காலையில வந்து கோயில் 6 மணிக்கு திறப்போமா இல்ல முதல்ல? இல்ல, கோவில் வந்து காலையில 7:30 மணிக்கு 11 மணி வரைக்கும் தான். ஓகே. திருப்பி சாயங்காலம் 4:30க்கு திறந்து 8:30 வரைக்கும் 8:30 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே. இப்போ பஸ்ல வரதோம்னா இப்போ நம்ம வந்து மகாபலிபுரத்துல இருந்து இங்க வரணுமா இல்ல எப்படி? இல்ல, மகாபலிபுரம் வேண்டாம். நம்ம இதுல இருந்து சென்னை வழியா ஏதோ செங்கல்பட்டுல இருந்து திருக்கழுக்குன்றத்துல இருந்து எல்லாம் நிறைய பஸ்கள் இருக்கு. இது வந்து இந்த ஊரே வந்து அந்த காலத்துல சதுரங்கப்பட்டினம் இருந்தது. இந்த ஊர்ல 108 குளம் 108 கோவில்கள் இருந்ததாக ஐதீகம். அதனாலதான் இந்த ஊருடைய பஸ் 108 தான். 108 தான். 108 கல்பாக்கணும் தான் வருவான். 108 தான் இங்க பஸ். இந்த பஸ் முதல்ல இந்த ராம ஜெய விலாஸ்னு ஒரு பஸ் இருந்தது. அது தனியார் மயமான பஸ் கோயில் வரைக்குமே வருமா? அல்ல, அது வந்து இங்க பஸ் ஸ்டாண்டே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி இல்ல நடந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே வந்துள்ளா. அதனால இங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ் வந்துள்ள. அதனால கல்பாக்கம் போகக்கூடிய பஸ்ல ஏறினா இங்க வந்து இருக்கலாம். சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி மகாபலிபுரம் வழியா ஈசிஆர் வழியா வருவா, எப்படி வருது அப்படின்னா நேர கல்பாக்கத்துல இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோக்கள் மூலமா இங்க வந்துடலாம். சாயந்தரம் வந்து 4:30 மணிக்கு நட வந்து ராத்திரி 8:30 மணிக்கு 8:30 சாத்திடுவோம். சனிக்கிழமை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். சனிக்கிழமை வந்து காத்தால 5:30 மணிக்கே நட திறந்துருவோம். திறந்து 12 மணி. அதே மாதிரி இப்ப மார்கழி மாசம் மார்கழி மாசமும் காத்தால பூஜைகள் நடக்கும். அதனால அப்பவும் கொஞ்சம் சீக்கிரம் திறந்துருவோம். மற்ற காலங்கள்ல எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் திறப்போம். அதனால 7:30 மணிக்கு தான் திறப்போம். 7:30க்கு திறந்து 11 மணி வரைக்கும் 10:30 மணி டைம். அது இருந்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி 11 மணி வரைக்கும் இருப்போம். திருப்பி சாயங்காலம் உங்களுக்கு யாராவது வேணும்னா போன் பண்ணலாம் இல்லையா? போன் பண்ணிட்டு கண்டிப்பாக தாராளமா. ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் தொடர்புகளை இது பண்றா, சில பிரச்சனைகளுக்கு இது பண்றா. சில பேர் பாவம் பல பிரச்சனைகள்ல இருக்கிறவா வந்து இங்க வந்து சுமூகமா தீர்வுகளை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. அதனால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிற இடமா இந்த இடம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி.